ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதையை கேட்கலாமா? அது ஒரு அழகான மாலை பொழுது. பள்ளியில் கடைசி மணி அடிக்க குழந்தைகள் மகிழ்ச்சியில் பட்டாம்பூச்சிகளைப் போல் துள்ளி குதித்து வந்தனர். மீராவும் அவள் அக்கா சாராவும் பள்ளி முடிந்து வீட்டிற்கு போகும் வரை வழிநெடுக பள்ளியில் அன்று நடந்ததை பற்றி பேசிக்கொண்டே போவார்கள். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போகிறதுனால பாருங்க, அந்த சுட்டி குழந்தை சாரா 4ஆம் வகுப்பு தான் படிக்கிறா. ஆனால் அவள் அம்மாவை போல பொறுப்பாக இருப்பவள். சின்னவள் மீராவும் அப்படிதான், படுச்சுட்டியானவள். வீட்டிற்கு வந்து சிறிது நேரம் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது வானம் இருட்டி கொண்டு வர இடி மின்னலுடன் மழை சோ என்று பெய்யத் தொடங்கியது. மழை என்றால் சாதாரண மழை இல்லை, அன்று அடைமழை பெய்தது. மீரா சாராவிடம், அக்கா, அம்மா அப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டா. அதற்கு சாரா, இப்படி மழை வந்தால் அவங்க எப்படி வருவாங்க? கொஞ்சம் லேட் ஆகும் மீரா, உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கட்டா என்று கிச்சனுக்கு கூட்டிச் சென்றவள் அப்படியே திகைப்பில் உறைந்து போனாள். அங்கே மறைந்திருந்த திருடனை பார்த்து திருடன் திருடன் என்று கத்த ஆரம்பித்தாள். மறைவிலிருந்து வந்த திருடன் நாலா பக்கமும் சுற்றி பார்த்தான். அட, நம்ம அதிர்ஷ்டம், வீட்டில் இந்த குழந்தைங்களை தவிர வேறு யாருமே இல்லையே, நம்ம வந்த வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் போலையே என்று மகிழ்ந்தான். அவன் குழந்தைகளிடம், ஏய், யாரும் சத்தம் போடக்கூடாது தெரியுதா? சத்தம் வந்துச்சு அவ்வளவுதான் என்று மிரட்டினான். அந்த திருடனை பார்த்து இருவரும் பயந்து போயினர். அவன் சாராவை பார்த்து, ஏய், இங்கே வா, வீட்டில் இருக்கிற பணம் நகை எல்லாம் 5 நிமிஷத்தில் கொண்டு வர என்று மிரட்டினான். என்னது, எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை இவனுக்கு கொடுக்கணுமா என்று சாராவுக்கு பயத்திலும் கோபம் வந்தது. இருவரும் சிலை போல நின்றனர். அதை பார்த்த திருடன், ஒரு தடவை சொன்ன புரியாத உங்களுக்கு, போய் எடுத்துட்டு வா என்று கத்தினான். சாரா மீராவின் காதுக்குள் ஏதோ கிசுகிசுத்தாள். இதை பார்த்த திருடன், என்ன 2 பேரும் அப்படியே நிற்கிறீங்க, வந்தேன்னா அவ்வளவுதான் என்று கூறி ஒரு அடி வைத்தது தான் மிச்சம். சாரா கையில் கிடைத்த பொருளையெல்லாம் எடுத்து அவன் மீது வீச ஆரம்பித்தாள். மீராவும் சளைத்தவள் அல்ல, மின்னல் வேகத்தில் பொருட்களை எடுத்து சாராவிடம் கொடுத்து கொண்டே இருந்தாள். சரமாரியாக பொருட்கள் அவன் மீது விழுந்து கொண்டே இருந்தது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல அன்று சமையல் அறையிலிருந்த அனைத்து பொருட்களும் ஆயுதங்களாகவே மாறின. அவன் சுதாரிப்பதற்கு இடமே கொடுக்காமல் அவ்வளவு வேகமாக செயல்பட்டனர் மீராவும் சாராவும். இந்த அதிரடி தாக்குதலை சற்றும் எதிர்பாராத திருடன் நிலைகுலைந்து தடுமாறி கீழே விழுந்தான். இருவரும் வேகமாக ஓடி கதவை வெளிப்புறமாக தாழ் போட்டு உதவிக்காக கொட்டும் மழையில் அக்கம் பக்கத்தினரை அழைக்க பிறகென்ன தர்ம அடி கொடுத்து போலீஸில் ஒப்படைத்தனர். நடந்ததை கேட்ட அக்கம் பக்கத்தினருக்கு ஒரே ஆச்சரியம். பரவாயில்லையே, இந்த சின்ன வயசில் நீங்கள் 2 பேரும் இவ்வளவு தைரியமாக ஒரு திருடனை பிடிச்சிருக்கீங்க என்று பாராட்டினர். அப்போது அங்கு வந்த அவர்களின் பெற்றோர் நடந்ததை கேட்டு இருவரையும் வாரி அணைத்து கொண்டனர். பிறகென்ன, குழந்தைகளின் வீர செயல் ஊர் எங்கும் பரவ அந்த வருடத்திற்கான வீரதீர செயலுக்கான பரிசும் கோப்பையும் காவல்துறை சார்பில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆகவே குழந்தைகளே, எந்த ஒரு கடினமான சந்தர்ப்பத்திலும் பயந்து சோர்ந்து விடாமல் தைரியமாக எதிர்த்து போராட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மனதில் துணிவுடன் செயல்பட வேண்டும். துணிவே துணை. மீண்டும் அடுத்த கதையுடன் சந்திப்போம்.